புருஷனோட இறுதி ஊர்வலத்துல டான்ஸ் ஆடலாமா? யாருக்குமே அருகதல்ல. விலாசிய நடிகர். என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நடிகர் ரோபோ சங்கர் சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சிகிச்சை பலன் அளிக்காம உயிரிழந்திருக்காரு. அவருடைய உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலகினர், ரசிகர்கள், பொதுமக்கள்னு பலரும் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ரோபோ சங்கருடைய உடலுக்கு வலசரவாக்கம் மின்மயானத்துல இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து ரோபோ சங்கருடைய உடல் வலசரவாக்கம் மின்மயானத்துல தகனம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய மருமகன் கார்த்திக் இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. குறிப்பா ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலத்தின் சமயத்துல அவருடைய மனைவி பிரியங்கா சங்கர் நடனம் ஆடி இருக்காங்க. தன்னுடைய துக்கத்தை நடனம் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. இது காண்போரை கண்கலங்க வச்சிருக்கு. ஆனா ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலம் சமயத்துல அவருடைய மனைவி பிரியங்கா நடனம் ஆடினது இணையத்துல ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. பலரும் பிரியங்கா நடனம் ஆடி இருக்க கூடாதுன்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் அவருக்கு ஆதரவா கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது குறித்து நடிகர் எஸ்.வி. சேகர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலத்துல அவருடைய மனைவி நடனம் ஆடினது தற்போது பேசு பொருளா இருக்கு. பலரும் அவரை தவறா பேசியிருக்காங்க. இது எல்லாமே கலாச்சாரமா அப்படின்னு பதிவிட்டு வராங்க. நெருங்கிய உறவினர் ஒருவரோட இறப்பு எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றது, அவருடைய துக்கத்தை நாம எப்படி பார்க்கணும்ன்றத மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. சில பேர் சத்தம் போட்டு அழுவாங்க, சிலர் வாயை மூடிட்டு அழுவாங்க. அதுக்காக ரெண்டு பேருக்குமே சோகம் இருக்கு இல்லைன்றத நம்ம பிரிச்சு அறிய முடியாது. நடனம் துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. சோ அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது. அவர்கள் உங்கள் வீட்டுல வந்து டான்ஸ் ஆடல அப்படின்றது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியா இருக்கக்கூடியதுன்றதுக்காக தயவு செஞ்சு யாரையுமே புண்படுத்த வேண்டாம். எத்தனை ஆண்டு காலமானாலும் ரோபோ சங்கருடைய மறைவை யாருமே ஈடு செய்ய முடியாது. தயவு செஞ்சு அடுத்தவருடைய சோகத்தை, துக்கத்தை விமர்சனம் செய்யாதீங்க. ஏன்னா சோகத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய மனோபாவம், அது அவங்களுடைய குடும்ப விஷயமும் கூட. இதை விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்ட்டு தன்னுடைய வேண்டுகோளை சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.